ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து அன்பாய் வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. இந்த லெந்து காலங்களின் 2வது வெள்ளிக்கிழமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஏறக்கூடிய இந்த தியானமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுகின்ற அடியானை மறைத்து உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்படட்டும் அப்பா. ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஓடியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார், ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் நேசர் குருசை சுமந்தே, என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக இந்த நாளிலே ஒரு சிலராக கூடியிருக்கிறோம். தேவன் நம் மத்தியிலே வந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் அவரை மன்றாடுகிறேன். இந்த லெந்து காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமையிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒலிவ மலை, மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீர்களானால், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஒலிவ மலை எங்கே இருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், இது எருசலேமுக்கு கிழக்காக இந்த ஒலிவ மலை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ மலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை குறித்து குறிப்பிடப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை நாம் யாரும் அறிய முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, ஆயத்தப்படுங்கள் என்று அநேக சுவிசேஷ கூட்டங்களிலே நாம் கேட்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் விரும்புவது ஆசீர்வாதமான செய்திகளை தான் நாம் விரும்புகிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை குறித்த காரியங்களையோ எச்சரிப்பின் குறித்த பிரசங்கங்களையோ நாம் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஏனென்றால் நாம் இன்னும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமில்லாதவர்களாய் தான் இருக்கிறோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே ஒலிவ மலையை குறித்து நம்மிடம் பேசுகிறார். இந்த ஒலிவ மலையிலே ஆண்டவர் அநேக நேரங்களில் அவர் அங்கு சென்று ஜெபித்திருக்கிறார், தன்னுடைய சீஷர்களோடு உறவாடி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒலிவ மலையில்தான் ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் திட்டமிட்டு அந்த இடத்துல ஜெபித்து எல்லா காரியங்களையும் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒலிவ மலையில் இயேசுவின் பாதம் பட்டவுடன் அது 2ஆக
பிளக்குமாம். இதை தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நாம் காணப்போகிறோம். 70ஆம் நூற்றாண்டிலே அங்கு சில பொறியாளர்கள் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு எருசலேம் ரிசார்ட்ஸ் 7 ஆர்ச்சஸ் என்ற ஒரு ரிசார்ட்ஸை கட்டும்படியாக அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்யும் பொழுது அது பிளவு உள்ளதாக கண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த இடத்துல அந்த ரிசார்ட்ஸ் கட்டுவதை நிறுத்திவிட்டு சில காலங்கள் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சென்று விட்டார்கள். மீண்டுமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பாக அங்கு சென்று அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மீண்டுமாக அந்த பிளவு அதிகரித்து இருந்ததாம். அப்பொழுதுதான் அவர்கள் நினைத்தார்கள், இந்த இடத்துல நாம் ரிசார்ட்ஸ் கட்டக்கூடாது, இது புனித பூமி, இது புனித இடம் என்று சொல்லி அந்த இடத்துல ஹோலி ஹில்ஸ், அதாவது ஆலிவ் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் என்பது ஹோலி பிளேஸ் என்று சொல்லி அதை அறிவித்தார்கள் என்று ஆக்கியோன் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் காணப்பட்டதாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த இடத்துல வெடிப்பு உள்ளது ஆண்டவருடைய வருகைக்கு அறிகுறி என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வருகையை நெருங்கி விட்டதற்கான அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த நாடுகளிலே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள், எரிமலை வெடிப்பு, இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை நெருங்கிவிட்டதாக தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எத்தனை பேர் இந்த நாட்களில் எத்தனையோ வெள்ளிக்கிழமைகளை நாம் அனுசரித்து விட்டோம், இன்னும் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிட்டு அவருக்கு பின்பாக சென்று அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து வேதங்களை படித்து தியானித்து ஆண்டவரோடு உறவாடி ஜெபத்திலே உறுதியாக தெரிந்துக்கும் பொழுது அவருடைய 2ஆம் வருகையிலே நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஒரு ஆண்டவருடைய வருகையிலே 2 பேர் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேண்டியதில்லை. நாம் எல்லோரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒளிவு மறையை குறித்து இன்னும் நாம் ஆழமாக சிந்திப்போமானால் சகரியா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிக்கலாம். சகரியா 14:4. பாருங்கள், அந்நாளிலே அவர் ஆண்டவருடைய வருகையிலே அந்த பாதங்கள் அந்த ஒளிவு மலையில் படும் பொழுது எருசலேமுக்கு எதிரே இருக்க ஒளிவு மேல் நிற்கும். அப்பொழுது பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவு மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகுமாம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலே சாயும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை தான் நான் முதலாவது நான் சொன்னேன். அந்த இடத்துல ரிசார்ட்ஸ் கட்ட சென்றவர்கள் பிளவை பார்த்து திரும்பி வந்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டவருடைய வருகையிலும் அவர் பாதம் படும் பொழுது அவை 2ஆக பிளக்குமாம். ஒன்று வட பகுதியிலும் செல்லும், இன்னொன்று தென் பக்கத்திலும் பிரிந்து செல்லும் என்று சொல்லி அழகாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்களானால் லூக்கா 24 இப்போ வாசிக்கணும், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகை குறித்து அவ்வளவு அழகாக போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், எப்படி ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது மத்தேயு 26:31 41 முடிய, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டது 30 35, ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது மேலும் 2 காரியங்களை குறித்து பேசலாம் என்று நான் ஐயாவிடம் காலை வேளையில் பேசினேன். ஆகவே நீங்கள் பேசுங்கள் என்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த நாளிலே மத்தேயு 26:31 41 அந்த அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு சென்றார்.
புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். யாரோடு சேர்ந்து இந்த ஸ்தோத்திர பாடலை பாடினார்? அவரோடு இந்த சீஷர்களும் ஆண்டவரும் சேர்ந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த பின்பாக அந்த ஒலிவ மலைக்கு புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 31ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னால், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் உள்ள ஆடுகளெல்லாம் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கப்படி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடையும். சார், அவர் தான் காட்டி கொடுக்க போகிறார். எல்லாரும் ஓடி போவார்கள், எல்லாரும் மாட்டு மஞ்சள் சிதறடிக்க போல நீங்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுவீர்கள் என்பதை அந்த இடத்துல சுட்டி காண்கிறார். 32ஆம் வசனத்தில் பார்க்கணும், உயிர்த்தெழுதல் என்பது நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நிகழ்கிறது. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடைய மாட்டேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவிற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னை காட்டி கொடுப்பார்கள், அப்போ எல்லாரும் சிதறெடுத்து ஓடுவீங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போவேன், என்னை காண்பீர்கள் என்று சொன்னது ஆண்டவரிடம் பேதுரு சொல்லுகிறார். நான் இயேசு இந்த ராத்திரி அதற்கு நான் மோடை மறிக்க வேண்டாலும் மறிப்பேனே தவிர நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே முதலாவது நாம் பார்க்கின்ற காரியம் மறுதளித்த பேதுரு. இந்த பேதுரு யார்? இந்த பேதுரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன். அவன் ஒரு சாதாரணமாக மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு நபர். மீன் பிடித்து கொண்ட அந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொல்லி ஆண்டவர் அவர்களிடம் சொல்கிறார். இயேசு அழைத்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னாக சென்றான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பேதுருவுடைய காரியங்களிலே அவன் எப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டிருந்தவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பிற்கு தன்னை தாழ்த்தி அவர் பின்னாக சென்றான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் விரும்புவதுதான், நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் நான் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் என் பின்னாக வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு செல்லும் இடமெல்லாம் இந்த பேதுருவும் மற்ற அவரோடு தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சீஷர்களும் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் முக்கியமான நேரங்களிலே ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் தன் அருகிலே வைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கினவனாக, அருகாமையிலே இருந்த நபராக காணப்பட்டான். ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கும் பொழுதும், வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படும் பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும் பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட இருந்த பேதுரு ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை பிடித்து அழைத்து செல்லும் பொழுது அவர் பின்பாக செல்லும் அந்த பேதுரு 3 தரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அவரை மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களானால், யோவான் 13:38 எடுத்தவர்கள் வாசிங்க. பாருங்க, இயேசு அவனுக்கு பிரயோகமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயான்னு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறாரு பேதுருட்ட. எனக்காக உன் ஜீவனை கொடுப்பையான்னு. அதுக்கு யோவான் பேதுரு சொல்கிறார், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் ஆண்டவரே. நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் உமக்கு முன்பாக சென்று ஆண்டவருடைய பாதப்படியிலே நான் அமர்ந்திருப்பேன். நீங்கள் என்னை நேசிக்கிறபடியால் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்காக ஜீவனை கொடுப்பாயா என்று கேட்ட ஆண்டவர், நான் உமக்காக ஜீவனையே கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்து அடியிலே நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிற, நான் உன்ட்டு கேட்டேன், நீ என்னை நேசிக்கிற. ஆனாலும் இந்த இரவு வேளையிலே சேவல் கூவுவதற்கு முன்பாக
3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். இந்த மறுதலிப்பை சொன்ன ஆண்டவர் பேதுருவும் அது ஆண்டவரை மறுதலித்தான் என்று பார்க்கிறோம். அதே 13 யோவான் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தரம் அவர் மறுதலிக்கிறார். முதலாவது அங்கே அந்த அரண்மனைக்குள்ளே அழைத்து செல்லும் பொழுது அந்த சேவர்கள் கேட்கிறாங்க, அந்த பணிப்பெண் கேட்கிறாள், நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று. அதற்கு அவன் மறுதளிக்கிறான், நான் அவரை அறியேன் என்று சொன்னான். நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த பேதுரு நான் அவரை அறியேன் என்று சொல்கிறார். இரண்டாவது அந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கு குளிர் காய்ந்து கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே அவரும் அமர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று கேட்கும் பொழுது இல்லை இல்லை என்று சொல்லுகிறான். அது இரண்டாவது முறையாக அவன் மறுதளிக்கிறான். மூன்றாவதாக அவர்கள் அந்த சேவர்கள் எல்லாம் பார்த்து நீயும் அவரோடு இருந்தவர் தானே என்று சொல்லும் பொழுது பேதுரு ஓடி ஒளிகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேதுருவை நோக்கி பார்க்கிறார், அன்பாக அவனை நோக்கி பார்க்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுகிறது, இந்த இரவிலே சேவல் கூவுவதற்கு முன்பே 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொன்ன வாக்கு அந்த இடத்துல நிறைவேறதா பார்க்கிறோம். ஏன் பேதுரு மறுதலித்தார்? இரண்டாவது கொஸ்டினாக நாம் இந்த இடத்துல கேட்டு பார்ப்போமானால், பேதுரு ஏன் ஆண்டவரை மறுதலித்தார்? உலக பிரகாரமான பயம் அவரை ஆட்கொண்டது, உலக பிரகாரமான கவலை அவரை ஆட்கொண்டது. தானும் சிறைப்பிடிக்கப்பட்டு போவேனோ என்று அவர் ஒரு அச்சம் கொள்கிறார். ஆனாலும் ஆண்டவரை அவன் நேசித்தபடியால் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். பேதுருவை ஆண்டவர் மற்ற சீசன்கள் எப்படி அழைப்பார்கள் என்றார், பேதுரு என்பதற்கு கற்பாறை என்று அர்த்தமாகும். கற்பாறை எவ்வாறு நாம் ஈஸியாக அதை உடைக்க முடியாதோ அதே போல பேதுருவை எந்த சூழ்நிலையிலையும் அவர் உடைக்க முடியாதாம். அவர் அப்படிப்பட்ட கற்பாறை நிறைந்த ஒரு மனிதராக அந்த இடத்துல காணப்பட்டவர். அந்த உலக பிரகாரமான அந்த சேவர்களையும் ஆண்டவரை பிடித்து இழுத்து செல்வதையும் அடிப்பதையும் பார்த்து அவருக்குள் ஒரு பயம், தனக்கும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி உலக பிரகாரமான காரியங்களுக்காக தன் மறுதளித்தார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 36 38 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சீமன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். அதற்கு இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என்னை பின் வருவாய் என்றார். பேதுரு அவர் நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனை கொடுப்பேனே என்றான். அவனுக்கு பின்பாக நான் வருவேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது நீ எனக்கு பின்னாக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட அவர் சொல்கிறார், நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேனே என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பேதுரு தான் செய்தது பாவம் என்பதை அறிந்து மனம் மாறின பேதுருவாக மாறினான் என்று பார்க்கிறோம். அதற்கு தான் ஆண்டவர் என் பின்னே வராத, என் பின்னே வா என்று சொல்லும் பொழுது அவன் மனம் மாறின பேதுருவாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் துவக்க முதல் முடிவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் தன்னுடைய கால்களை கழுவ வரும் பொழுது நீங்கள் என் கால்களை கழுவக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தடை செய்கிறான். ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும்படியாக பேதுருவின் கால்களையும் ஆண்டவர் கழுவினார் என்று பார்க்கிறோம். மனம் மாறின பேதுரு பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய சுவிசேஷகராக மாறினார். பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த பேதுரு பிற்காலத்தில் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாக, எங்கும் சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவராக அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவராலே ஒரே இரவிலே 3000 பேர் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னால் தெரியும், பேதுருவால் 3000 பேர் 4000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். அந்த பேதுரு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாத மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சென்று பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். கிபி 68ஆம் நூற்றாண்டிலே ரோமாபுரியிலே பேதுரு கைது செய்யப்பட்டு தலை கீழாக சிலுவையிலே தொங்கவிடப்பட்டு
அடிக்கப்படும் வரை அவர் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியையும் ஊழியத்தின் மேலே ஒரு பற்றுதலையும் நீடித்து கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய கடைசி மரணம் வரை அவர் வெற்றி வீரனாக அந்த சிலுவையிலே தொங்கினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தொங்கி இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பேதுருவுக்கும் அதே நிலைமைதான். அவர் தலைகீழாக சிலுவையிலே தொங்கவிடப்பட்டாலும் ஒரு வெற்றி வீரனாக கடைசி வரை அவர் நம்பிக்கை உள்ளவராக ஆண்டவர் மேல் பற்றுள்ளவராக ஜீவித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பிதாவின் சித்தத்திற்காக ஜெபித்த இயேசு கிறிஸ்து. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 38-39 வாசிங்க. ஜெபம் பண்ணினார். பாருங்க, இதில் என்ன ரெண்டாவது நாம் பார்க்கணும், பிதாவின் சித்தத்திற்காக ஜெபித்த இயேசு கிறிஸ்து. பிதாவினால் அனுப்பப்பட்ட அந்த குமாரன் இப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிதாவினால் தீர்மானிக்கப்பட்டது. அவருடைய பாடுகளை அவர் அனுபவிக்கும் முன்பாக அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரை பிடித்து சொல்கிறார்கள். அவர் வேதனைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். அதற்கு முன்பாக அவர் தான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து அவர் அந்த 38ஆம் அதிகாரத்தில் சீஷரிடம் சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அங்கலாய்க்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய மரண பாடுகள் அவரை சூழ்ந்து கொண்டது. துக்கம் கொள்கிறார், கவலை கொள்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அந்த பலவீனம் அவரை துக்கமடையவும் வியாகுலப்படவும் செய்கிறது. அப்பொழுதுதான் தான் அனுப்பின பிதாவை நோக்கி பார்க்கிறார். சற்று முகம் கொப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கேட்கிறார். ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். பாடுகள் பட வேண்டும் என்று பிதாவினால் தீர்மானிக்கப்பட்டது. அந்த இடத்துல உலக பிரகாரமான வேலை, அந்த வேளையிலும் அவருக்கு வந்த நிந்தனைகள், அவருக்கு வந்த போராட்டம், அவர் பட்ட பாடுகள், அவர்கள் காரி உமிழ்கிறார்கள், அவரை அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, அவரை வாரினால் அடிப்பித்து இழுத்து கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்திருப்பார்? ஏன் அவருடைய சூழ்நிலை எப்படியா இருந்திருக்கும்? பிதாவை தான் நோக்கி பார்த்திருப்பார். நாமும் கூட நமக்கு வரும் கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனை மத்தியில் நம்ம உலக பிரகாரமாக தான் நாம் சிந்திக்கக்கூடும். இதை எப்படி மேற்கொள்ளலாம், இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், இதுக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லி தான் நாம் தேடுவோம். ஆனால் ஆண்டவர் தான் அனுப்பின பிதாவை நோக்கி பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த பாடுகள் எனக்கு எதற்காக, இது நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டுமே என்று கேட்கிறார். அதற்கும் அந்த பிதாவின் சித்தத்தின்படி அவர் அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இதுதான் பிதாவிடம் அவர் ஏறெடுத்த ஜெபம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 5:7 நானே கூட வாசிக்கிறேன். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையில நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நம்மை போலவே மாம்சமாய் இருந்தார், மனிதராய் இருந்தார். பிதாவினால் அனுப்பப்பட்டவராயிருந்தாலும் அவர் மாம்சத்தில் தான் இருந்தார். அவர் அந்த மாம்ச பலவீனம், மாம்ச கஷ்டம் வரும் என்று அவர் எண்ணினபடியால் அவர்
மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிற பிதாவை நோக்கி அவர் கேட்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு உலக பிரகாரமான பயம், உலகப்பிரமான அந்த அவர் வல்லமை நிறைந்தவராக இருந்தாலும் அவர் ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். தமக்கு உண்டான பயத்தின் நிமித்தம் அவர் ஆண்டவரை நோக்கி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அடி என்று அவர் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட பார்க்கிறோம். யோவான் 5:30 வாசிங்கன்னா, யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு எனக்கு நீதியாக இருக்கின்ற அவர் அறிந்து கொண்டார். பிதாவினால் அனுப்பப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இது எனக்கு நேர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்ப்பளித்திருக்கிறார் என்று சொல்லி, எனக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் எனக்கு தீர்ப்பு யாருக்கு? ஆண்டவர் இந்த சித்தத்தின்படி உமக்கு ஆகக்கடவென்று அவர் கேட்டவர். ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கடன் கேட்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க, சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாக இருக்கு. என் சித்தமானதையே நான் தேடிருக்கேன், என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகவே எனக்கு அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்பு நியாயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் 6:38 பார்த்தீங்கன்னா, யோவான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். என் சித்தத்தின்படி அல்ல, என் சுய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்கிறேன் என்று நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். ஆவே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்த ஆண்டவர், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியம், சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாது என்று கேட்கிறார். மத்தேயு 26:40 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26:40 எடுத்தவங்க வாசிங்க. கேட்கிறார் பாருங்க. அவர் போய் தான் பிதாவிடம் ஜெபிக்க சென்ற பின்பு அவர் சீஷரிடத்தில் திரும்பி வராரு. திரும்பி வந்து அவர்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்க பார்த்துட்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு மாம்ச பலவீனம், பகல் முழுவதும் அவரோடு கூட இருக்கிறாங்க, அவரோடு அலைகிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் 1 மணி நேரமாவது விழித்திரும் ஜெபங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் நித்திரை கலக்கம் அவர்களை நித்திரை அடை செய்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாட்களிலே நாமும் கூட அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவரை தேட வேண்டும் என்ற மனப்பாக்கம் நமக்கு இருக்கிறது, ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனாலும் உலக பிரகாரமான அந்த நித்திரை நம்மளை அவரிடம் சேர்க்க விடாமல் தடுக்கிறதாக பார்க்கிறோம். அவர் சீஷர்களோடு அவர் பேசின பின்பாக அவர் சொல்கிறார், நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் விழித்திருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் காரியங்கள் செய்யலாம், ஆனால் எனக்காக 1 மணி நேரமாக நீங்கள் ஜெபத்தில் இருப்பீர்களானால் மற்ற 20 மணி நேரங்களும் உங்களுக்கு ஜெயமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஜெயம், விக்டரி நேரங்களாக மாறும் என்று சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே 1 மணி நேரமாக நாம் ஆண்டவரோடு உறவாடினோமானால் நமக்கு 23 மணி நேரங்களும் நம்முடைய ஒரு நாள் முழுவதும் நமக்கு ஜெயமாக விக்டரி கொடுப்பதாக, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றவர்களாக நாம் சுற்றி திரிய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே நாம் இந்த லெந்து காலங்களிலே நாம் செய்ய வேண்டியது, நாம் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
ஒரு வசனம் கூட சொல்கிறாங்க பாருங்க, நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம எத்தனையோ அப்பியாசியங்கள் பிரயாசங்கப்படலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், தியானிக்கலாம். ஆனாலும் அந்த ஜெயம் விக்டரி எங்கேருந்து வரும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அதை தான் சீஷர்களுக்கு அவர் சுட்டி காட்டினார் என்று பார்க்கிறோம். ஒரு ஆக்கியோன் இப்படியாக எழுதியிருக்கிறார், தனியாக ஜெபம் செய்ய தனிமையான இடம் தேவை. ஒரு பிளேஸ், நாம் தனிமையாக ஜெபம் செய்ய ஒரு தனிமையான இடம் தேவையாம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோ உறவாடுவதற்கு நாம் தனியாக ஒரு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார் என்று எழுதியிருக்கிறார். அதே ஆக்கிய இன்னொரு சொல்கிறார், இணைந்து ஜெபிக்கின்ற இருவர்களின் இதயம் ஹார்ட் தேவை என்று ஆண்டு விரும்புகிறாய். எங்கே 2-3 பேர் என்ற நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன தெய்வம் 2 மனங்கள் ஒரு மனமாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ஆராதனைகள், இன்னும் ஒடுக்க கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் நடப்பதெல்லாம் நாம் ஒருமித்து ஒன்றாக இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறாருங்க. அதே போல் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறதாம். ஃபேஸ் இஸ் பிரைட்டன் அண்ட் ஃபேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய முகம் வெளிச்சமாய் காணப்படுகிறதாம்மா. உபவாசம் இருந்து ஜெபிக்கின்ற பழக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த 40 நாட்களும் நீங்கள் உபவாசம் இருக்கலாம், குறிப்பிட்ட நாளிலே உபவாசம் இருக்கலாம், குறிப்பிட்ட நேரத்திலே இருக்கலாம். அப்பொழுது ஆண்டவரோடு நாம் உறவாடும் பொழுது நம்முடைய முகங்கள் வெளிச்சமாய் பிரகாசம் அளிக்கிறதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறார்கள். 4வது அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஜெபத்தின் மூலமாக வெற்றியை காண வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் மன்றாட வேண்டுமா, ஃபெய்த் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். தனிமையான இடத்தில் ஜெபிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். நாம் கூடி ஜெபிப்பதற்கு 2 உள்ளங்கள் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய உபவாசத்தின் மூலமாக நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையுமாம். விசுவாசத்தோடு கேட்கக்கூடிய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் நித்திரை இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த தெய்வத்திற்கு நம்முடைய நேரத்தை கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை வழி நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசித்தீர்களானால் இடைவிடாமல் ஜெபமன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்போம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெயிப்போம். ஆண்டவர் விரும்புவது இதுதான், இடைவிடாமல் ஜெபங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே நாம் இந்த நாளிலே நாம் சிந்தித்த காரியங்கள், முதலாவது பேதுரு மறுதளித்தாலும் தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை அறிக்கை செய்து பின்பாக அவர் ஒரு பூரண சுவிசேஷராக அவர் மாறினார். அவர் மூலமாக 3000, 4000, 5000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர் மரண பரியந்தம் வரை இயேசுவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், வெற்றி வீரனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். 2வதாக ஆண்டவர் தான் அனுப்பின பிதாவிடம் கேட்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடும் என்று சொல்லி கேட்கிறார். ஆகவே ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் கற்றுத்தந்த பாடங்களிலே 1 மணி நேரமாவது எனக்காக நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று சீஷர்களை பார்த்து கேட்கும் பொழுது சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நல்ல ஆலோசனை சொல்கிறார். தனிமையாக ஜெபியுங்கள், கூடி ஜெபியுங்கள், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்.
அப்பொழுது அவர் உலகம் அழியும் வரை நீங்கள் ஓடி ஆடி தெரிந்தாலும் ஆண்டவருக்கென்று நீங்கள் உழைப்பீர்கள், ஜெபம் செய்வீர்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்று சீஷர்களுக்கு போதித்து விட்டு சென்றார். ஆகவே நாமும் கூட இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆண்டவரை தொழுது கொள்வோம். இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு அவருடைய ஐக்கியத்திலே நாம் இணைந்து கொள்வதற்காக, அவரை நோக்கி பார்ப்பதற்காக, அவரோடு நாம் உறவாடுவதற்காக இந்த நேரங்களை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய், அர்ப்பணித்தவர்களாய் இந்த நாளிலே நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆமென்.